அப்போல்லாம் காலேஜ் ஸ்கூல்லே வந்து சாதாரண கார்ப்பரேஷன் ஸ்கூலில் தான் படித்தேன். ஸோ 15 வயசுல 16 வயசுலேருந்து அப்பா கூட சாயந்தரமான கடையில் இருப்பேன், வியாபாரத்தை பார்த்துப்பேன். காலையில் போகிறப்ப கொஞ்ச நேரம் கடையில் இருந்து காஃபி ஸ்டால்லாம் இருப்பேன். எனக்கு அப்போலேருந்தே இது ஒரு ரொம்ப பிடிச்ச விஷயம். அப்பயே ஃபில்டர் காஃபிலாம் போடுவீங்க? அப்போவே போடுவேன். 16 வயசுலேயே போடுவேன். அது இயல்பான என்னோட விஷயம், எனக்கு பிடிச்ச விஷயம். அது வந்து நான் ரசித்து நான் உள்வாங்கி பண்ணின விஷயம். அப்போவே காஃபி நுரையில் போட்டு அதில் எஸ்கேபின்னு எழுதுவேன். அந்த நுரையில் அது டிகாஷன் எழுதுவாங்க இல்லையா, அது ஒரு டெடிக்கேஷன் தான் சார். சின்ன விஷயம்தான். இன்வால்மெண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம எடுத்துக்கிறோமோ ப்ராடக்டோட மெர்ஜ் ஆயிடணும். மைசூர் பாக்குள்ளேயோ காஃபிக்குள்ளேயோ நம்ம உள்ளே போய் கரைஞ்சி போயிடணும். என்னையும் அதையும் பிரிக்க முடியாத அளவுக்கு அதுக்குள்ளே உட்காந்துடணும். அப்பா வந்து எல்லாரும் சேர்ந்து பண்ணவர். அப்பாவுடைய வியாபாரம் அப்படிங்கிறது வந்து அவர் சொல்லி கொடுத்த விதம் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அது ஒரு அழகாக பிரமாதமாக கைட் பண்ணுவார். இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் தொழில் பண்ணணும், இந்த இந்த எதிர்பார்ப்போடு வரவங்களுக்கு இப்படி நீ பண்ணணும், அந்த மாதிரி தான் எங்களை எல்லாத்தையுமே கைட் பண்ணார் அவர். இந்த கைடிங் தான் எங்களுக்கு பெரிய பவர்.